கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நான் ஆடுவேன். சங்கீதம் 27:4. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிறவன் ஆடுவேன். சங்கீதம் 27:6. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை எப்போதும் கெட்டு போவது இல்லை. சங்கீதம் 9:12. 10. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கரைகளின் ஓரமாய் நடப்பட்டதான். தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுறிராத மரத்தை போல் இருப்பேன். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரை அப்படி இராமல் காற்றை பறக்கடிக்கும் பறவை போல் இருக்கிறார்கள். சங்கீதம் 1:1-4. அவர் யாக்கோபு சாட்சி ஏற்படுத்துகிற இஸ்ரவேலை வேதத்தை சாப்பிட்டு அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி பிதா கட்டளையிடுகிறார். சங்கீதம் 78:5. நான் மரண இடையில் பள்ளத்தாக்கிலும் நடனாலும் பல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்மொரு கோலும் உம்மொரு தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. கர்த்தர் எலியாவிற்கு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. 1 ராஜாக்கள் 17:16. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள். மத்தேயு 5:3. ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். 1 ராஜாக்கள் 3:12. உன் வார்த்தைகளின்படி செய்த ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அசாரி இடத்துல வேதமும் நாணிகிற இடத்துல ஆலோசனையும் தீர்க்கதரிசித்த சில வசனமும் ஒழுங்கு போல. எரேமியா 18:18. கர்த்தருக்கே கர்த்தர், அவர் உன் நீரை ஸ்திரப்படுத்துகிறார். திருமணமாக இருந்தே கர்த்தருக்கே கர்த்தரே. சங்கீதம் 27:14. எனக்கு செவிக்கணும் அவன் எவனோ அவன் விக்கம் பண்ணி வாசம் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நீதிமொழிகள் 1:33. நாம் அவருடைய கற்பனைப்படி அடிப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இது. 2 யோவான் 6. சோர்ந்து போகாமல் அறிக்கையில் செய்து மகிமையும் அழியாமையும் தேடி இருக்க நித்திய ஜீவன் அளிப்பார். ரோமர் 2:7. நாம் நம்பிசையமனர்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செயலும் இருங்கள் என்றார். 1 நாளாகமம் 16:22. தேவனை என் சிறுவயதிலே போதித்து வந்தேன், இதுவரைக்கும் முன்னே அதிசயங்களை அறிவித்து வந்தேன். சங்கீதம் 71:17. ஆசாரியத்தை வேறும் நாணயத்தை ஆசம் தீர்க்கதரிசி ஆசனம் மோந்து போகவில்லை. எரேமியா 18:18. கர்த்தருக்கு காத்திர அவர் நிலையத்தை செயற்படுத்துவார். திறமலா இந்த கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. எனக்கு செய்கொடுக்கவன் எவனோ அவனுக்கு என்று வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான்.
நீதிமொழிகள் 1:33. நாம் நாம் அவருடைய கற்பனைப்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டீர்படி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ரெண்டியவன் 6. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ரோமர் 2:7. தமக்கு பயந்து தமக்கு பயப்படுகிற தமக்கு பயப்படுகிறவன் ஆகாரத்தை தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பான். சங்கீதம் 111:5. தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:3-4. கர்த்தர் எலியா கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலிருந்து மாவு செலவழிந்து போவதில்லை, கலசத்திலிருந்து எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. 1 ராஜாக்கள் 17:16. ஆசாரத்தில் ஆணையிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசனமும் வந்து ஒரு எளிமையாக பட்டு கத்தருக்கு காத்திர அவர் கத்தருக்கு காத்திர. சங்கீதம் 27:4. எனக்கு செவி கொடுக்கணும் அவன் கிணன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாம அமைதியாக இருப்பான். நீதிமொழிகள் 1:33. நாம் அவருடைய கற்பனை நடப்பதை அன்பு. நீங்கள் ஆழ்மொழி கேட்டிருக்கும்படி அவருடைய கற்பனை இதுவே. 2 யோவான் 6. சோர்ந்து போன அக்கீர்களை செய்து மகிழ்மையும் கனத்தி அழியாம் தேடுவதற்கு நித்திய ஜெயவன் அழைப்பா. ரோமர் 2:7. நான் அபிஷேகம் பண்ணிகள் நீங்கள் தொடாமலோ என்னோட தீங்கு தேடுங்கள் என்றார். 1 நாளாகவும் 16:22. தேவனை என் சிறுமுறையை போது தந்து உம்முடைய அதிகளை அதைத்து வந்தேன். சங்கீதம் 27:14. ஆண்டவரை நல்லவரும் மன்னிக்கிறவும் எனக்கு கூப்பிட யார் மேல் கிருபை இருக்கிறேன். சங்கீதம் 86:5. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதீங்கள், எல்லாவற்றுக்கும் முன்பாக யோகியமாக செய்ய நாடுங்கள். ரோமர் 12:17. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரசவமாக்குங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ளே பிரசவமாக்குங்கள். 1 நாளாகவும் 16:8. பொம்மையிலே பெலங்குடியுள்ள மனுஷன் தங்கள் இதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டு பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 1:31. ஆதிதே சேனான் வஞ்சன புனினான் சித்தித்தார். ஆதியாகமம் 1:1. 4 நட்சத்திரம். அச்சல் கோபிமோன். Psalm 43:1. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். என் ஜனங்களில் செல்வர்கள் ஜாதியின் வாக்கை கவனிங்கள், வேதம் அழிந்து வெளிப்படும் என் மரணத்தை மக்களுக்கு வச்சமாக சாதிப்பேன். 51:4. கர்த்தர் பட்டயத்தினால் வீட்டினால் நச்சுக்கிறவர் அல்ல என்று இந்த குண்டமெல்லாம் மறந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். 1 சாமுவேல் 17:47. பழி வாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர்